வணக்கம். இது சிந்தனை செல்வம். இயற்கைக்கேற்ப வாழ கற்றுக் கொடுக்கும் தொடர் 2. இப்போ ஒரு முக்கியமான விஷயம். நவீன காலத்துல நாம சந்திக்கிற 98% நோய்களுக்கு ஒரே ஒரு ஆணிவேர் தான் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது இன்றைய நம்ம தேடலுக்கு ஆதாரமா நாம் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சித்த மருத்துவ குறிப்புகள், அப்புறம் உடலோட செல்களை பத்தி ஆராயிற லேட்டஸ்ட் உணவியல் ஆய்வுகள். கரெக்ட். இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, உங்க உடலோட மொழியும் உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். இப்போ உங்களே கேட்டுக்கோங்க, காலையில எழுந்த உடனே ஏன் உங்களுக்கு சுத்தமா எனர்ஜி இல்லாம ரொம்ப சோர்வா இருக்கு? நேத்து ராத்திரி நல்லதானே தூங்குனீங்க, அப்புறம் ஏன் கண்ணை முழிக்கும் போதே உடம்பு அவ்வளோ கனமா இருக்கு? இந்த சோர்வுக்கும் அந்த 98% நோய்களுக்கும் காரணம் உங்க உடலுக்குள்ள சத்தமே இல்லாம நடக்கிற ஒரு பெரிய ரகசிய மாற்றம் தான். ரகசிய மாற்றமா? ஆமா. அதாவது நீங்க வெளிய ரொம்ப அமைதியா தூங்குறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உள்ள உங்க செல்கள் தங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான யுத்தத்தையே நடத்திட்டு இருக்கு. அடடா. இந்த ரகசிய மாற்றத்தை முற்றிலுமா துடைத்தெறிஞ்சு உங்கள ஒரு புது மனுஷனாவே மாத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காய் ஒண்ணு இருக்கு. நம்ம கண் முன்னாடியே ரொம்ப சாதாரணமா கிடைக்கிற ஒரு காய் அது. அது என்ன காயின்னு நான் கொஞ்சம் பொறுத்து சொல்றேன். ஒரு நிமிஷம். உடலுக்குள்ள சத்தம் இல்லாம யுத்தம் நடக்குதுங்கிறீங்க. 98% நோய்களுக்கு அதுதான் காரணம்னு சொல்றீங்க. அது என்ன ரகசிய யுத்தம்? சரி, நம்ம ஆதாரங்கள்ல உள்ள விஷயங்களை ஒன்னொன்னா பார்ப்போம். நாம ஏன் இவ்வளவு சோர்வா உணர்றோம்னு புரிஞ்சுக்க முதல்ல உடலுக்குள்ள இருக்கிற அந்த விஷத்தன்மையை, அதாவது அந்த அமிலத்தன்மையை பத்தி பேசணும் இல்லையா? கண்டிப்பா. அமிலத்தன்மை அல்லது அசிடிட்டின்னு நாம ரொம்ப சாதாரணமா இதை கடந்து போயிடுறோம். ஆனா அதோட வீரியம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆரோக்கியமா இருக்கிற ஒரு மனுஷ உடம்போட ரத்தத்துல சரியான pH அளவு 7.35லிருந்து 7.45 வரைக்கும் இருக்கணும். இதுதான் இயற்கையோட விதி. ஓகே. இந்த காரத்தன்மை, அதாவது ஆல்கலைன் நிலையில இருக்கும்பொழுதுதான் செல்கள் சுதந்திரமா சுவாசிக்கும். இந்த அளவு லேசா குறைஞ்சா கூட நம்ம செல்கள் தங்களுக்குள்ள இருக்கிற கழிவுகளை வெளியில அனுப்ப முடியாம உள்ளேயே தேக்கி வச்சுக்கும். ஒரு அடைக்கப்பட்ட அறைக்குள்ள குப்பைகளை சேர்த்து வச்சா என்ன ஆகுமோ அதுதான் செல்லுக்குள்ளேயும் நடக்குது. இந்த கழிவுகள் தேங்கிறது தான் அந்த அமிலத்தன்மையை உருவாக்குது. நீங்க சொல்றத பார்த்தா நம்ம உடம்பு ஒரு குப்பை தொட்டி மாதிரி மாறிடுதுன்னு அர்த்தமாகுது. அதாவது கழிவுகள் வெளியேறாம உள்ளேயே தங்கிறது தான் அமிலத்தன்மை. ஆனா நாம எல்லாரும் டெய்லி குளிக்கிறோம், ரொம்ப சுத்தமா தானே இருக்கோம். இந்த அமிலத்தன்மை எப்படி உருவாகுது? நாம வெளியில சுத்தமா இருக்கோம், ஆனா உள் உறுப்புகளோட நிலைமை வேற. இப்போ ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த அமிலத்தன்மை உருவாக முக்கியமா 5 காரணங்களை நம்ம ஆதாரங்கள் ரொம்ப ஆழமா விளக்குது. முதலாவது மலச்சிக்கல். அதாவது நம்ம குடல்ல தேங்குற கழிவுகள். இது எவ்வளவு ஆபத்தானதுன்னா, ஒரு நாள் கழிவு குடல்ல தங்கி வெளியேறலைன்னா கூட குடல் அந்த கழிவுகள்ல இருக்கிற நச்சுக்களை மறுபடியும் ரத்தத்திலே உறிஞ்சு தொடங்கிடும். ஓ மை காட், ஒரு நிமிஷம். உடல் தான் சொந்த கழிவையே மறுபடியும் தனக்குள்ள இழுத்துக்குதா? இது கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே. ஆமா, அதுதான் உடம்போட அமைப்பு. குடலோட வேலையே அங்க இருக்கிறத உறிஞ்சி ரத்தத்துல கலக்கிறது தான். அது நல்ல உணவா இருந்தாலும் சரி, தேங்கி போன கழிவா இருந்தாலும் சரி. இப்போ 2வது காரணம் என்னன்னா, வியர்க்காத நிலை. இன்றைய நவீன வாழ்க்கை முறைய நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நிச்சயமா. ஏசி ரூம்ல தூங்குறோம், ஏசி கார்ல போறோம், ஏசி ஆபீஸ்ல வேலை செய்றோம். ஆனா மனுஷ உடம்பு வியர்க்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. வியர்வை மூலமா தான் செல்கள் தங்களுக்குள்ள இருக்கிற சோடியம் அப்புறம் அமில கழிவுகளை தோலோட துவாரங்கள் வழியா வெளியில அனுப்புது. வியர்க்கவே இல்லைன்னா அந்த அமில கழிவுகள் செல்லுக்குள்ளேயே நிரந்தரமா தங்கிடும். அடடா, நம்ம ரொம்ப சுகமா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு சில்லுன்னு காத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா உள்ள செல்கள் அந்த கழிவுகளை வெளியேற்ற முடியாம மூச்சு திணறிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்போ 3வதா ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுதான் மன அழுத்தம். வெயிட். மன அழுத்தம்ங்கிறது ஒரு உணர்வு தானே? நம்ம சாப்பிடுற உணவால அமிலத்தன்மை வருதுன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நம்ம எண்ணங்கள் எப்படிங்க அமிலமா மாறும்? எண்ணங்கள் வெறும் உணர்வா மட்டும் தங்கிடுறதில்ல. அது உடையக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரசாயன மாற்றத்தை உருவாக்குது. நீங்க கோபப்படும் போதோ அல்லது ரொம்ப கவலைப்படும் போது மூளை உடனடியா கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது. இது ஒரு அபாய சிக்னல். ஓகே. இந்த கார்டிசால் ரத்தத்துல கலந்த உடனே செரிமான உறுப்புகளுக்கு போற ரத்த ஓட்டம் உடனடியா நிறுத்தப்பட்டு கை கால்களுக்கு அனுப்பப்படுது. செரிமானம் பாதியிலேயே நிக்கிறதால அந்த உணவு அங்கேயே புளிச்சு அமிலமா மாறிடுது. அது மட்டும் இல்லாம கோபத்துல உங்க மூச்சு காற்ற கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப வேகமா இருக்கும்.
ஆமா, அது ஆழமா இருக்காது, ரொம்ப வேகமா மேலோட்டமா இருக்கும். இதனால உடம்புல சேர்ற கார்பன் டை ஆக்சைடு முழுமையா வெளியேறாம ரத்தத்திலேயே தங்கி கார்பானிக் அமிலமா மாறிடுது. அப்போ ஒவ்வொரு தடவை நம்ம கோபப்படும் போதும் நம்ம ரத்தத்துல நாமளே ஆசிட் ஊத்துறோம்னு சொல்லுங்க. சரி, அடுத்த காரணம் என்ன? 4வது காரணம் தூக்கமின்மை. ராத்திரியில நாம தூங்கும்போது தான் நம்ம கல்லீரலும் சிறுநீரகமும் உடம்ப சரி செய்யற அந்த நச்சு நீக்கும் சுழற்சியா ஆரம்பிக்குது. இது ஒரு வண்டிக்கு சர்வீஸ் விடுற நேரம் மாதிரி. புரியுது. நீங்க நடுராத்திரி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தாலோ அல்லது சரியா தூங்கலனாலோ அந்த நச்சு நீக்கிற வேலை பாதியிலேயே நின்றுடும். இதனால காலையில ரத்தத்துல அமிலத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். அப்புறம் 5வது மற்றும் மிக முக்கியமான காரணம் அதிகப்படியான புரதம். இது நம்ம சிறுநீரகத்தையும் செரிமான மண்டலத்தையும் ரொம்ப ரொம்ப அதிக சுமைக்கு உள்ளாக்குது. ஒரு நிமிஷம். இது எனக்கு சுத்தமா புரியல. அதிக புரதம் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு தானே உலகமே சொல்லிட்டு இருக்கு. ஜிம்முக்கு போறவங்க, டயட்ல இருக்கிறவங்க எல்லாரும் புரோட்டீன் தான் அலையறாங்க. இங்கே என்னடானா அது அமிலத்தன்மை உருவாக்கும்னு இவ்ளோ உறுதியா சொல்றீங்களே? நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. புரதம் உடம்புக்கு தேவைதான், தசை வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியம். ஆனா அதிகப்படியான புரதம்னு வரும்போது உடம்போட ரசாயனமே மாறுது. புரதம் செரிமானமாகும்போது நைட்ரஜன் கழிவுகள், அதாவது யூரிக் ஆசிட் உருவாகுது. ஓஹோ. இந்த ஆசிட் கழிவுகளை வெளியேற்றுற வேலை சிறுநீரகத்துக்கு கொடுக்கப்படுது. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. சிறுநீரகம்ங்கிறது ஒரு டோல்கேட், அதாவது ஒரு சுங்கச்சாவடி மாதிரி. ஒரு நிமிஷத்துக்கு 10 வண்டிகள் போனா எந்த பிரச்சனையும் இல்லாம டிராஃபிக் சீரா இருக்கும். ஆனா அதிக புரதம்ங்கிற பேர்ல ஒரே நேரத்துல 100 வண்டிகளை அந்த டோல்கேட்டுக்கு அனுப்புனா என்ன ஆகும்? அது மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம் ஆயிடும். வண்டிகள் நகர முடியாம அப்படியே தேங்கி நிக்கும். அதேதான் உடம்புக்குள்ளேயும் நடக்குது. தினமும் அளவுக்கு அதிகமான புரதத்தை கொட்டும்போது சிறுநீரகங்கள் ஓவர்லோட் ஆகுது. நைட்ரஜன் கழிவுகள் வெளியேற முடியாம ரத்தத்திலே தேங்கி மூட்டுகள்லயும் செல்கள்லயும் படிய ஆரம்பிக்குது. இத சமாளிக்க முடியாம ஒட்டுமொத்த உடம்பும் அமிலத்தன்மைக்கு மாறிடுது. அட பாவமே. அப்போ சிறுநீரகம் திணறது தான் அமிலத்தன்மைக்கு ரொம்ப முக்கிய காரணம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி அதிகப்படியான புரதம் உடம்போட pH அளவை முழுசா கெடுத்துடுது. சரி, இப்போ இந்த 5 பிரச்சனைகளால, அதாவது மலச்சிக்கல், வியர்க்காதது, மன அழுத்தம், தூக்கமின்மை, அதிக புரதம், இதனால உடம்போட pH அளவு மாறி செல்கள் அமிலத்துல மூழ்குதுன்னே வச்சுப்போம். இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இதுக்கான தீர்வு நம்ம சித்தர்கள் சொன்ன ஒரு ரொம்ப ஆழமான தத்துவத்துல இருக்கு. அதாவது அமிலத்தன்மை இல்லாத உடம்புல எந்த ஒரு நோயாலும் உயிர் வாழ முடியாது. இதுதான் உடல் இயக்கத்தோட மிகப்பெரிய ரகசியம். வாவ். உங்க உடம்ப காரத்தன்மைக்கு, அதாவது ஆல்கலைன் நிலைக்கு நீங்க மாத்திட்டீங்கன்னா அங்க கேன்சர் செல்லுல இருந்து சாதாரண வைரஸ் வரைக்கும் எதுவுமே பிழைக்க முடியாது. இருங்க, இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இத நான் ஒரு சின்ன உதாரணம் மூலியமா சொல்றேன். நீங்களே கற்பனை செய்து பாருங்க. ஒரு பாத்திரத்துல நிறைய எண்ணெய் பிசுக்கும் அழுக்கம் இருக்குன்னு வச்சுப்போம். அதை நம்ம வெறும் கையால தொடச்சா போகுமா? கண்டிப்பா போகாது. நிறைய தண்ணி ஊத்தி நல்ல தேய்ச்சி கழுவணும். அதே போலதான் ராத்திரி முழுவதும் உடலுக்குள்ள சேர்ந்த அந்த அமிலத்தன்மைய காலையில எழுந்த உடனே நாம நியூட்ரலைஸ் பண்ணணும். அதாவது நடுநிலை ஆக்கணும். ஒரு அழுக்கு பாத்திரத்தை தண்ணி ஊத்தி கழுவுற மாதிரி நம்ம உள்ளுறுப்புகளை கழுவணும். அதுதான் அன்றைய நாளோட முதல் வேலையா இருக்கணும் இல்லையா? ரொம்ப நுட்பமான உதாரணம். இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இந்த உள்ளுறுப்புகளை கழுவுற முறைக்கு ஆல்கலைன் புரோட்டோகால் அப்படின்னு பேரு. காலையில எழுந்த உடனே வெறும் வயித்துல அதிக காரத்தன்மை கொண்ட காய்கறிகளோட சாறு குடிக்கிறது தான் அந்த ரகசிய தீர்வு. காய்கறி சாரா? ஆமா, ராத்திரியில உடம்போட செல்கள் தங்களோட நச்சுக்களை வெளியேத்தி ரத்தத்துல கலக்க செய்திருக்கும். காலையில வெறும் வயித்துல இந்த ஹை ஆல்கலைன் காய்கறி சாறு உடலுக்குள்ள போன உடனே அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ரத்தத்துல உள்ள அமிலத்தன்மையை உறிஞ்சு வெளியேத்திடுது. அப்ப காலையில எனர்ஜி இல்லாம சோர்வா இருக்கிறதுக்கு காரணமே உடம்பு முழுக்க அந்த ஆசிட் நிரம்பி இருக்கிறது தான். அதை இந்த காய்கறி சாறு அப்படியே கழுவி சுத்தப்படுத்திடுது. சரி, தண்ணி குடிச்சா கூட கழுவப்படுமே, அதுக்கு எதுக்கு காய்கறி சாறு? அதுவும் எந்த மாதிரியான காய்கறிகள்? சாதாரண தண்ணியை விட காய்கறிகள்ல இருக்கிறது உயிருள்ள தண்ணி. அது செல்களுக்குள்ள ரொம்ப வேகமா ஊடுருவுற சக்தி கொண்டது. நம்ம ஆதாரங்கள்ல 4 முக்கியமான காய்கறிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4மே மிக சிறந்த காரத்தன்மை கொண்டவைதான். ஆனா அதுல ஒண்ணு மட்டும் ஒட்டுமொத்த எனர்ஜிக்கும் ராஜா. அத நான் கடைசியா சொல்றேன். ஓ, சஸ்பென்ஸா? ஆமா, முதல்ல மத்த 3 காய்களை பாப்போம். முதல்ல வெள்ளரிக்காய். இது உடம்ப ரொம்ப வேகமா குளிர்ச்சி அடைய செய்யும். வெள்ளரிக்காய் வெறும் தண்ணி தானே, அதுல என்ன அவ்ளோ விசேஷம்?
அது சாதாரண தண்ணி இல்ல, அது வந்து ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர், அதாவது கட்டமைப்புள்ள தண்ணி. இதுல எலக்ட்ரோலைட்ஸ் ரொம்ப அதிகம். நீங்க சாதாரண தண்ணிய குடிச்சா அது நேரா சிறுநீர் பைக்கு போயிடும். ஆனா வெள்ளரிக்காய் சாறு குடிச்சா அதுல உள்ள நீர்ச்சத்து செல்களோட கதவுகளை திறந்து உள்ள போய் உடனடியா ஹைட்ரேஷன் கொடுக்கும். சூப்பர். அடுத்தது சுரைக்காய். இது அமிலத்தன்மையை முறியடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிறந்தது. சுரைக்காய் உடம்புக்குள்ள எப்படி வேலை செய்யுது? சுரைக்காயில உள்ள காரத்தன்மை ரத்தத்துல நாம முன்னாடியே பேசின அந்த யூரிக் ஆசிட் அளவை நீர்த்து போகச் செய்யும். இதனால சிறுநீரகங்கள் எந்த சிரமமும் இல்லாம அந்த நைட்ரஜன் கழிவுகளை வடிகட்டி வெளியேத்திரும். சிறுநீர் பாதையில உள்ள அத்தனை அடைப்புகளையும் கழுவி சுத்தப்படுத்துற ஒரு இயற்கையான கிளீனர் தான் சுரைக்காய். அடடா. மூணாவதா புடலங்காய். நாம சாதாரணமா சாம்பார்லயும் கூட்லயும் சேர்க்கிற அதே புடலங்காயா? அதே புடலங்காய் தான். அதுல இயற்கையான சல்ஃபர் அபரிமிதமா இருக்கு. இந்த சல்ஃபர் நேரடியா நம்ம கணையத்துக்கு, அதாவது பான்கிரியாஸ்க்கு ரொம்ப உதவுது. கணையம் தான் இன்சுலினை சுரக்கிற உறுப்பு. இன்னைக்கு பல பேருக்கு சர்க்கரை வியாதி வர காரணமே கணையம் வந்து அமிலத்தன்மையால பாதிக்கப்பட்டு சோர்வடைகிறது தான். ஓஹோ. புடலங்காய் சாறு குடிக்கும்போது கணையத்துல உள்ள பீட்டா செல்கள் புத்துணர்ச்சி பெற்று இன்சுலின் சுரப்பு ரொம்ப சீராகுது. இப்போ வெள்ளரிக்காய் செல்களுக்கு நீர்ச்சத்தை தருது, சுரைக்காய் சிறுநீரக பாதையை கழுவுது, புடலங்காய் கணையத்தை சரி செய்யுது. ஆனா நீங்க ஆரம்பத்துல ஒரு ரகசிய மாற்றம் நடக்கிறதாவும் அதை முழுமையா தொடை தெரிகிற ஒரு ராஜாக்காய் இருக்கிறதாவும் சொன்னீங்களே, அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? அந்த அதிசயக்காய் எது? அந்த ராஜாக்காய் வந்து வெண்பூசணி. வெண்பூசணியா? ஆமா, ஆஷ்கோட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இதுதான் ஒட்டுமொத்த எனர்ஜிக்கும் உடம்ப ஆல்கலைனா மாத்துறதுக்கும் முதன்மையான தேர்வு. வெண்பூசணிக்கு நிகரான ஒரு காரத்தன்மை கொண்ட காய்கறி உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லலாம். நீங்க சொல்றது நாம பொதுவா திருஷ்டி சுத்தி வாசல்ல உடைப்போமே, அதே வெண்பூசணி தானா? அது எப்படிங்க ஜூஸ் போட்டு குடிக்கிறது? ஆமா, அதே வெண்பூசணி தான். ஏன் அதை திருஷ்டி கொடைக்கிறாங்கன்னு எப்போ அது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நம்ம சித்தர்கள் ஒன்னும் முட்டாள்கள் கிடையாது. எந்த ஒரு பொருளுக்கு பிரபஞ்ச ஆற்றல, அதாவது பிராணசக்திய அதிகமா ஈர்க்கிற தன்மை இருக்கோ அதைத்தான் அப்படி பயன்படுத்தினாங்க. ஆச்சரியமா இருக்கு. அறிவியல் படி பார்த்தோம்னா வெண்பூசணியில பொட்டாசியம் அப்புறம் மெக்னீசியம் மாதிரியான ரொம்ப வீரியமான ஆல்கலைன் தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு. இது உடம்போட மின் கடத்து திறனை, அதாவது பயோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை அப்பரிமிதமா அதிகரிக்கும். இத கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். வெண்பூசணி சாறு குடிக்கும்போது உடம்புக்குள்ள நிஜமா என்ன நடக்குது? காலையில வெறும் வயித்துல வெண்பூசணி சாற்றை நீங்க குடிக்கும்போது உங்க வயத்தோட உட்புறச் சுவர்கள்ல ரொம்ப குளுமையா ஒரு லேயர் உருவாகும். இது வயித்துல ராத்திரி முழுவதும் சேர்ந்த அத்தனை ஆசிடையும் ஒரே நொடியில செயலிழக்க செய்யும். உங்க ரத்தத்தோட pH அளவு உடனடியா அந்த 7.35ல இருந்து 7.45ங்கிற சரியான நிலைக்கு வந்துரும். வாவ். எந்த காரணத்தால உங்க உடம்புல அமிலத்தன்மை ஏறி இருந்தாலும் அந்த அமில பிடியிலிருந்து உங்க செல்களை விடுவிக்கிற அற்புத சாவிதான் இந்த வெண்பூசணி. நேர்களே, உங்களுக்கு ஏதாவது ஆச்சரியமா இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து நாம வாங்குற எந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கும் செய்ய முடியாத ஒரு மாயத்தை நாம தினமும் சாதாரணமா பார்க்குற ஒரு வெண்பூசணி சாறு செய்யுது. நிச்சயமா, வெண்பூசணி சாறுல அவ்ளோ உயிர் சக்தி இருக்கு. காலையில எழுந்த உடனே முதல் வேலையா டீ காஃபிக்கு பதிலா இத உங்க உடம்புக்குள்ள செலுத்தும் போது உங்க செல்கள் நிஜமாவே சுவாசிக்க தொடங்குது. அந்த சோர்வு காணாம போய் நாள் முழுக்க ஒரு அப்பரிமிதமான எனர்ஜி இருக்கிறத உங்களால நல்லா உணர முடியும். சோர்வுங்கிறது உடம்பு உங்ககிட்ட உதவி கேட்கிற ஒரு அலாரம். கரெக்ட். உள்ள ரொம்ப ஆசிட் ஆகிடுச்சு, என்ன கொஞ்சம் கழுவி விடு அப்படின்னு உங்க செல்கள் கத்துது. அதை அலட்சியப்படுத்தாம இந்த இயற்கை சாறுகளை கொடுக்கும்போது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. இது வெறும் உணவு கிடையாது. இது உடம்புக்குள்ள இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுற தினசரி தேடல். இதை கேட்கும்போது எனக்கு இன்னொரு சிந்தனையும் தோணுது. உங்க உடம்பையே இந்த அளவுக்கு காரத்தன்மைக்கு மாத்துற ஒரு இயற்கை உணவு இருக்கும்போது நாம தினமும் பிளாஸ்டிக் பாட்டில்கள்ல அடைச்சு மாசக்கணக்கா தேங்கி இருக்கிற தண்ணியை குடிக்கிறோமே, அந்த தண்ணி உயிரோட்டமானதா இல்ல நம்ம செல்களை இன்னும் அமிலத்தன்மைக்கு தள்ளிக்கிட்டு இருக்கா? யோசிக்க வேண்டிய விஷயம். நாளை காலையில நீங்க கண்முழிக்கும் போது உங்களையே கேட்டுக்கோங்க. நீங்க குடிக்க போற அந்த முதல் பானம் உங்கள் உடம்போட அமிலத்தன்மையை வளர்க்க போகுதா, அல்லது வெண்பூசணி சாறு மூலமா அந்த அமிலத்தன்மையை கழுவி உங்களுக்கு முழு எனர்ஜியை கொடுக்க போகுதா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருந்தால், ஆமா, அடுத்த வீடியோவில் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையை தடுக்கிற இன்னொரு மறைந்த உண்மையை பார்க்க போகிறோம். அதை தவற விடாதீர்கள். நிச்சயமா. சிந்தனை செல்வம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா. நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையுடன்.